கும்பராசி. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு போஸ்ட்பான் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் ஒரு விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்காக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக வரும் ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 4 மற்றும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும். தாய் தந்தையருக்காக நிறைய வந்து செலவு பண்ணுற சூழ்நிலை ஏற்படுத்தலாம். நிலம், வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பராமரிப்பு செலவுகள்லாம் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. 5, 8ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இதனால் நைட்டு தூங்காமல் உட்காந்து யோசிக்கிற இந்த மாதிரி விஷயங்களுமே இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வியாபார ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாகவும் நிறைய வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 8ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும். குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்கிற ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் விரயங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அலைச்சல்களையும் கொஞ்சம் விரயங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.